ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூஷுவலான ரவா இட்லி செய்யாமல் சேமியாவையும் ரவாவையும் வச்சு சேமியா ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாமா? அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோட துருவின இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு துருவின கேரட்டையும் அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரவா 2 கப்பு, சேமியா 2 கப்பையும் நல்லா போட்டுட்டு இதோட வதக்கி எடுத்துக்கோங்க. இதை வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா 2 கப்பு தயிர், கொத்தமல்லி தழை, உப்பு, தண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 30 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. இதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு இந்த லெவல் கன்சிஸ்டன்சிக்கே கொண்டு வந்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இட்லி பேனை எடுத்துட்டு அதை எண்ணெய் வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாவை போட்டுட்டு அடுப்பில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்தால் நம்மளோட சுட சுட சேமியா ரவா இட்லி ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.